ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு எந்த திங்ஸ்லாம் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ரிங் தேவை. ஸோ இந்த ரிங் வந்து நம்மளுக்கு 50 ருபீஸில் இருந்து இருக்குது. இதில் வந்து லாங், மீடியம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ சைஸ் வரியாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எந்த சைஸ் வேணும்னு. அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கிறதுக்கு இந்த நட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிங்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸ் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கோல்டன் பீட்ஸோட ருபீஸும் வந்து இது வந்து ஒரு 92 ரூபாயில இருந்து இருக்குது. இது ஒரு பாக்கெட்டாகவே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன பீட்ஸு, இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் வந்து ஒரு 30 ருபீஸில் இருந்து இருக்குது. இந்த மாதிரி சின்ன பீட்ஸை வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரியே ஒரு செயின் இருக்கும். ஸோ செயின் பீட்ஸ் இதுதான். இது வந்து லென்த் வைஸாக தான் நம்மளுக்கு தருவாங்க. ஸோ லென்த் வைஸாக இது வந்து 215 ரூபா கிட்டே இருக்கும். இந்த லென்த் வைஸாக பீட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸு, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து 45 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 45 ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம சாண்டல் கலர் இருக்குது இந்த ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில், பேல் க்ரீன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு தேவை. அதோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே போய் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்லேயே வந்து நம்ம லேஸ் மாதிரி இந்த ரெட் ஸ்டோன் உள்ள லேஸையும் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் செயின் ஸ்டோன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு 199 ரூபா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஸ்டோன்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த த்ரெட்லாம் தேவை. இந்த த்ரெட்டோட ருபீஸ் வந்து 15 ருபீஸில் இருந்திருக்கு. அப்புறம் இந்த சீசருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நீடில் வேணும். இது ஒரு 2 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த திங்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ போய் விசிட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுன்னு சொல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரிங்கில் எப்படி கிளாத்தை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மெதுவாக நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ரிங்கோட ஸ்டார்டிங் ருபீஸ் வந்து 50. இதில் பெருசும் இருக்குது, மீடியமும் இருக்குது, சின்னதும் இருக்குது. ஸோ ரிங் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து 15 ருபீஸில் இருந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சீசர், ஒரு நீடில் வந்து 2 ரூபா இருக்கும். இப்போ அந்த பிளைன் சர்க்கிளில் வந்து இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த போல்டு போட்ட ரிங்கை வந்து வச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டைட் பண்ணிங்கன்னா அந்த கிளாத்தை வந்து நல்லா இதாகிடும். இன்னமும் உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா கார்னர் சைடில் இழுத்துக்கோங்க. இந்த நீடிலில் வந்து த்ரெட்டை நம்ம இது பண்ணிட்டு எண்டில் வந்து நாட்டை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நான் ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி லைன் தான். அதுக்காக நம்ம வந்து அந்த நீடில் கீழே இருந்து தான் கொடுக்கணும். நீடில் கீழே இருந்து கொடுத்ததுக்கப்புறம் கேப் விட்டு தான் இந்த ஸ்டிச்சு வரும். நான் இதை கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதோட எனக்கும் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்கும் நான் வந்து காட்டுறேன். ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேப் விட்டு அந்த லைனை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் என்ன மாதிரி உள்ள சின்ன சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம ரன்னிங் ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் எண்டில் வந்து எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறத இந்த திருப்பிட்டு அந்த நீடில் உள்ளே கொடுத்து நம்ம நாட் போடுறோம்ல, அது மாதிரி அந்த எண்டில் வந்து பிடிச்சிக்கோங்க. நாட் போடுற எண்டில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நாட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி ஒரு நாட் போட்டால் போதாது, 2 நாட் போடனாலும் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு நாட் போதும் நம்மளுக்கு. ரெண்டாவது ஸ்டிச்சு வந்து க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து ரன்னிங் ஸ்டிச்சு நம்ம வந்து கேப் விட்டு போட்டிருந்தோம்ல. இப்போ ரெண்டாவது க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து நம்ம கேப்பே இல்லாமல் வந்து நம்ம போட போகிறோம் அந்த ஸ்டிச்சை. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து திட்ட 30 ஸ்டிச்சு கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து 2 ஸ்டிச்சு சொல்லித்தரேன். மற்ற வீடியோவில் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு எல்லாமே வந்து சிக்கலாகலாம். போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி தான். கிட்டே இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாத் இருந்தால் ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அப்பாவோட வேட்டி இல்லை இந்த மாதிரி ஏதாவது கிளாத் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது வந்து ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம அப்படியே தான், அதே இது க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச் அப்படிங்கிறனால நம்ம வந்து கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் எண்டில் வந்து நம்ம நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு நாட் இல்லை 2 நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் டைட்டாக இருந்துக்கணும். அதே மாதிரி நம்ம நாட் போட்டு ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.